ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் MBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். MBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் கம்ப்ளீட் பண்ணிங்களா, உங்களுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் UG டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது MBA படிக்கிறதுக்கு வில்லிங்காக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். MBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 2 வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதோட குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா எனி டிகிரி, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட்டை பண்ண முடியும். மெடிக்கல் டேமில் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே, இன்ஜினியரிங் டேமில் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ஆர்ட்ஸ் டேமில் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. இந்த டிபார்ட்மெண்ட் MBAக்கு எனி டிகிரி, எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் UGயில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் படிச்சுக்க முடியும். இதுக்கு 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. 4 செமஸ்டர் எக்ஸாம்ஸ் பேஸஸில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 6 மந்த் ஒன்ஸ் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் வரும். அப்படி இருக்கும்போது 2 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுவீங்க. மொத்தம் 2 வருஷம் நீங்கள் படிப்பீங்க. இதுக்கு தமிழ்நாட்டில் காலேஜஸ் ரொம்ப அதிகமான காலேஜஸ் கிடையாது. யாரெல்லாம் ஏர்லைன் ரிலேட்டடான காலேஜஸ் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த MBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வச்சுருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் படித்து முடிச்சோடனே நிறைய விதமான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ சொல்லப்போனால் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர், சூப்பர்வைசர், இந்த மாதிரி மேனேஜிங் ரிலேட்டடாக என்னென்ன ஜாப்ஸ்க்கெலாம் போக முடியுமோ, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன ஜாப்ஸ்க்கெலாம் போக முடியுமோ அந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கெலாம் ஏர்லைன்ஸ்லையும் சரி ஏர்போர்ட்லேயும் சரி உங்களால் போக முடியும். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஸ் ஆஃப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாலும் ஓகே, பட் பிஜியில் நம்ம MBA ஏர்லைன்ஸில் போய் நம்ம ஜாபுக்கு போகணும், ஏர்லைன்ஸில் வேலை பார்க்கணும், அதனோட ட்ரீமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பிஜியில், அதாவது MBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணுறாங்க. ஒரு சில அகாடமியில், ஒரு சில காலேஜஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா MBA 2 இயர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் இயர் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், செகண்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகும்போது செகண்ட் இயர் நீங்கள் எக்ஸாம்ஸ் மட்டும்தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா சேலரியோடு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப செகண்ட் இயர் நீங்கள் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சேலரி வாங்குறதுனால ஃபீஸ் கட்டுறதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. ஸோ 24/7 தான், எப்போ நீங்கள் கால் பண்ணணும் உங்களுடைய காலை பிக் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது MBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸுடைய நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.